அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் 2022 கேட்கப்பட்ட 2வது கொஷின். ஸோ நம்ம சீரீஸில் இது 12வது கொஷின் வரும். ஓகேங்களா? என்ன கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, அசஸ் த ஒர்க்கிங் ஆஃப் டையார்கி இன் ப்ராவின்சஸ் அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் 1919. அப்போ 1919 சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த டையார்கியோட வேலைப்பாடு எப்படி இருந்துன்ற அசஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ இது டைரெக்டாகவே அசஸ்மெண்ட்டான கொஷின். அப்போ நீங்கள் அசஸ் பண்ணுற ஒர்க்கை மட்டும் தான் பார்த்து போகணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டையார்கி வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பேஸ்ட் ஆன் மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட்டில் வந்துச்சு. சரிங்களா? அப்போ என்னாச்சு, ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டை ரெண்டாக பிரித்தாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? அதை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ரிசர்வ்டுனா என்ன, ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னே தெரியாமல் போயிடக்கூடாது கொஷினில். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எங்கே இன்ட்ரோடியூஸ் இன் 1921 இன் 8 ப்ராவின்சஸ். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு சின்ன ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை சின்ன பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா கீழே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இம்ப்ளிமெண்டட் இன் 8 ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருங்க. பாருங்க, டிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ரிசர்வ் சப்ஜெக்ட்னா பவர் அதிகம், ட்ரான்ஸ்ஃபரில் பவர்லாம் கம்மி. அப்போ பவர் அதிகமாக இருக்கிறது யார் கையில் வச்சிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கையில் வச்சிருப்பாங்க, கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ட்ரான்ஸ்ஃபரில் பவர் கம்மிங்கிறதுனால இந்தியன் மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. போலீஸ், லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், ரெவன்யூ, ஜஸ்டிஸ் இவங்க கையில் பாருங்க, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு முழு அதிகாரம் இருந்துச்சு. அவர் தான் ரிசர்வ் சப்ஜெக்டாக ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணலாம், ஓவர் ரைட் பண்ணலாம். இவங்க வந்து முடியும்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொன்னாங்கன்னா முடியும்னு சொல்லலாம். ஓவர் ரைட் பண்ணுற பவர் யார்கிட்ட இருந்துச்சுன்னா கவர்னர் கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மினிஸ்டர் ஹேண்டில் த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். சரிங்களா? மெஜாரிட்டி பார்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு எலெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இல்லாமல் ஒரு பவரை கையில் வச்சுக்க, ஆனால் நான் எப்போனாலும் அதில் என்ன பண்ண தலையிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி லெஜிஸ்லேச்சர், நாட் இண்டிபெண்ட். இவ்வளோதான், இது எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், லீடர்ஸ் லைக் வல்லபாய் பட்டேல், சிஆர் தாஸ், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. இது நீங்கள் இந்த பாக்ஸ் கண்டென்ட்னு சொல்லி நம்ம இன்ட்ரோ முடிஞ்சோன்னே எழுதுவோம்ல, அதில் கூட என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். பாருங்கள், நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஸ் ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ். ஏன்னா ஃபினான்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கையில் இருந்துச்சு. பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தடையும் ஃபண்டு கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க, அப்ரூவல் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஃபண்ட்ஸ் ஃபார் லிமிடெட், ரெக்வயர்ட் அப்ரூவல் ஃப்ரம் கவர்னர். சிவில் சர்வன்ஸ் அண்டர் கவர்னர்ஸ் கண்ட்ரோல். அப்போ ஐசிஎஸ் பவர் அவங்க கிட்ட என்ன பண்ணாங்கன்னா கையில் வச்சிருக்காங்க. மினிஸ்டர் குட் நாட் டைரக்ட்லி கமெண்ட் த பியூரோக்ரஸி. சரிங்களா? அப்போ இந்தியன்ஸ் வந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கவர்னர் சொல்ல தான் கேட்குற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதில் ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்னச்சுன்னா, ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்குலாம் பவர் கிடையாது. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு பேரளவுக்கு ஒன்று கொடுத்தாங்க, பட் மிச்சப்படி அது ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே பாசிட்டிவான பிரச்சனை அப்படின்னா, இந்தியர்களுக்கும் பவர் கிடச்சிது ஃபர்ஸ்ட் டைமாக. மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது விச் மீன்ஸ் என்னென்னா, இதில் பவர்லெஸ்ன்னு இருக்கும், இருந்தாலும் ஒரு பதவி ஒன்று என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக ஒரு பதவி மாதிரி என்னாச்சுன்னா கிடச்சிது சில டிபார்ட்மெண்ட்டில். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணிச்சு. ப்ரொவின்ஷியல் அட்டானமியை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா கொண்டு வந்துச்சு. சரிங்களா? லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ் விச் வாஸ் எக்ஸ்பேண்டட் லேட்டர் இன் 1935. சரிங்களா? லிமிட்டேஷன், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ அசஸ் பண்ண சொல்லும்போது இல்லை நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ பாருங்கள், லேக் ஆஃப் ரியல் பவர் ஃபார் இந்தியன் மினிஸ்டர். உண்மையான பவர் யார்கிட்ட இருந்துச்சு, கவர்னர் கிட்ட தான் இருந்துச்சு. அவங்களோட பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அவங்களோட டெசிஷன் எல்லாத்தையுமே கவர்னர் ஓவர் ரைட் பண்ணலாம். இந்தியன் மினிஸ்டருக்கு பவர் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பை பிரிட்டிஷ் இன் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் யார் கையில் இருக்குது, இந்தியன்ஸ் கையில் இருக்குது. இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, அப்பப்போ உள்ள தலையிட்டு இருந்தாங்க. மினிஸ்டருக்கு ஃபினான்ஸ் மேலே எந்த கண்ட்ரோலுமே கிடையாது, அது ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்துச்சு. சரிங்களா? ரெசன்மெண்ட் அகைன் நேஷனலிஸ்ட் எமங்ஸ் நேஷனலிஸ்ட்டு. அவங்க டைஆர்சியை வந்து அந்த ஜெனியூன் ஃபார்மில் இல்லை, அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடுறது இல்லை, நம்ம விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருக்கணும்ல, அப்படி கிடையாது, அவங்க தலையிடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஸோ லீட் டு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சைமன் கமிஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டையார்கிலாம் வேலைக்கு ஆகாது, இட் கால்ட் இட் அன்வொர்க்கபிள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ராவின்சஸில் டையார்கியை 1935 ஆக்ட் அப்போ அபாலிஷ் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த அசஸ்மெண்ட் இதுக்கு போதும் ஒரு 10 மார்க் கொஷனுக்கு. ஸோ பாருங்கள், டையார்கி ஒர்க்ட் இன் தியரி அஸ் அ டிவிஷன் ஆஃப் பவர், பட் இன் ப்ராக்டிஸ் இட் கேவ் ரியல் கண்ட்ரோல் டு பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் ஒன்லி, லிமிடெட் அத்தாரிட்டி டு இந்தியன் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? அதனால் என்னாச்சுன்னா, இந்த ஒரு இன்எஃபெக்டிவான ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது. சரிங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரு சரிசமமான அதான் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இம்பேலன்ஸ் மேடு சிஸ்டம் ineffective and unpopular, ultimately leading to its abolition in Government of India Act 1935. Government of India Act 1935 என்ன பண்ணிட்டாங்க, இந்த டையார்சியை ப்ராவின்சஸில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து
இந்த கொஷினுக்கு போதுமான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.